விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் வந்து நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறான செய்களெல்லாம் நாங்கள் படியை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்னன்னா 2G வழக்க மறைமுகமாக சொல்கிறார். காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் தாவேக்கா போகணும்னு முடிவு பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் திமுக கண்டினியூ ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போகணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தானே போகணும். திமுக நினைக்குது அவங்களா போகட்டும், நம்மளா அனுப்பக்கூடாது, அவங்களா போகட்டும் திமுக நினைக்குது. மாணிக் தாக்கூர் அங்கே போட்டின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஓட்டினாங்க காங்கிரஸ்காரங்க. அதை இவர் வரவேற்று சொல்கிறார். அங்கே போஸ்ட் ஓட்டின யாராக இருந்தாலும் அவன் என்னோட அன்பு தம்பி, அவர் நான் வரவேற்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு எதிர்வினையாற்றுறார். ராஜகண்ணப்பன் ஒன்று சொல்கிறார், இந்த காங்கிரஸில் ஒருத்தர் 2 பேர் உங்கள்கிட்ட உரண்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களெலாம் அடித்து பற்றி விடணும், நீங்கள் கூட்டணிக்கு வந்தாவா வரா கட்டிப்போ. ஏற்கனவே நான் காங்கிரஸில் பாய்ச்சது கேஸ் போட்டேன், மாண்புக்கு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டனால தான் அதை நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எதிர்வினையாற்றுறார். இந்த எதிர்வினை ஆற்றப்ப மாண்புக்கு முதலமைச்சர் என்ன பண்ணணும், அவர்களை எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு சொல்லணும். தாவேக்காக விசில் சின்னம் கிடைத்து விட்டது, இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக விசில் சத்தம் அனல் பறக்கும்னு சொல்லி டிட்டு போட்டது பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதும் மாணிக் தாக்கூர் பேசுறதும் காங்கிரஸ் ஊக்குவிக்கிறது, RS பாரதி பேசுறதும் நம்ம ராஜகண்ணப்பன் பேசுறதும் அழகிரி பேசுறதும் திமுக ஊக்குவிக்கிறது. அப்போ என்ன 2 பேருக்குமே என்ன கான்செப்ட்? இன்னைக்கு RS பாரதி சொல்லிட்டாரு பாருங்க, இன்னைக்கு நாங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டோம், ஓட்டை மறு நிமிஷமே RS பாரதி விட்டு போடுறாரு. என்ன ப்ரோ, நாங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டோம், அதிகமான ஓட்டுகளை வென்றெடுக்க போகிறோம், எங்ககிட்ட பெண்கள் ஓட்டு அதிகமாக வந்துருச்சு, காங்கிரஸோட 2%, விடுதலை சிறுத்தை 2% எங்களுக்கு தேவையில்லை. போன வாட்டி அவங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க, அவங்க ஒரு 4% ஓட்டு வாங்கினாங்க. இந்த வாட்டி சும்மா சொல்கிறேன், இப்போ நடக்குமா நடக்குன்னு தெரியல, தாவேக்கால அவங்க இன்னும் ஒரு 80 சீட் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10% ஓட்டு வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட் சொல்கிறேன். 10% ஓட்டை காங்கிரஸ் வாங்கிடுச்சுன்னா அடுத்த முறை 2023 நாடாளுமன்ற எலெக்ஷனில் திமுக பேரம் பேசும். ஜாமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பாஜகவினுடைய திருமிகு வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. திமுக இந்த தடவை ஆட்சிக்கு வரதே சந்தேகம் தான், அது மட்டும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குங்கிறதே சந்தேகம் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. எப்படி பார்க்குறது இது? நம்ம இல்லை, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றத பட்ட பரிவர்த்தனமாக 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் போகிற போக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்படின்றது தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செஞ்சுருக்கார். எப்போதுமே திமுகவை பாஜகவும் அஇஅதிமுக தான் ஊழல் கட்சின்னு பொது வழியில் பேசி இங்கே பார்த்துருக்கீங்க. முதல் முறையாக மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடத்துகிற அங்கே இருக்கக்கூடிய மீட்டிங்கில் மாணிக் தாகூர், விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறான செய்களெல்லாம் நாங்கள் படியை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்னென்னா 2G வழக்க மறைமுகமாக சொல்கிறார். நீங்கள் செஞ்ச ஊழலெல்லாம் இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்றத மறைமுகமாக மாணிக் தாக்கூர் சொல்கிறார். இதுக்கு மேலே இந்த கட்சி ஜெல்லாகுமான்னு தெரியல எனக்கு. ஏன் அப்படின்னா, மற்ற இப்போ அப்துல்லாவுக்கு மாணிக் தாக்கூர் எதிர்வினையாற்றுறதாகட்டும், ராஜகண்ணப்பன் எதிர்வினையாற்றாகட்டும், மதுரை வடக்கு எம்பி எம்எல்ஏ தளபதிக்கு எதிர்வினையாற்றுறதெல்லாம் கட்சி ரீதியான ஒரு எதிர்வினை. இது என்னென்னா, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறான செயல்களுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுட்டு நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் உங்கள்ட்ட இருக்க ஒரே காரணத்துக்காக அப்படின்னா, அப்போ நேரடியாக திமுக ஊழல் கட்சின்னு காங்கிரஸ் சொல்லாமல் சொல்லுகிறது தான் அதன் அர்த்தம். அதில் எதுவும் மாற்றம் இல்லைல்ல. இப்போ நாளைக்கு நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே வரப்போனா அவன் கேட்பான், ஊழல் கட்சி நீனு தானே சொன்னேன்னு சொல்லி கேட்பாங்கள்ல. அப்போ இந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கிட்டே போகுது. ஏன்னா மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்ககிட்ட நான் 10 வருஷமாக எம்பியாக இருக்கிறேன், நான் எங்கேயும் கமிஷன் வாங்கினதில்லை, ரோடு போடுறவன்ட்டு கான்ட்ராக்டை போய் நான் லஞ்சம் கேட்டதில்லை, எந்த அரியானா இடமாட்டேன்னா அவன்கிட்ட பணம் கொடுன்னு கேட்டதில்லை, சீட்டு வாங்கி கொடுக்குறேன், காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் பணம் கொடுன்னு நான் கேட்டதில்லை, நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நாங்கள் உங்ககிட்ட என்ன கேட்குறோம், குறைந்தபட்சம் அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்குறோம், குறைந்தபட்ச அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோம். அன்பையும் மரியாதையும் அப்படிங்கிறத விட ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது அடுத்த கட்டம். அவர் கூட்டத்தில் சொன்னதுதான் சொல்றேன். அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோம், அதை கூட நீங்க தர மாட்டேன்றீங்க. அது என்ன காரணத்தை இவர் இந்த கூட்டணிக்கு மரியாதையை கொடுத்துருக்கிறாரா? அது ஒரு கேள்வியா இருக்குது இல்ல சார்? இல்ல, அவர் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுக்கு வலியுதுங்க. ஏற்கனவே எதிர்வினை ஆட்டம் தான். ஏன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படின்னா, இப்போ பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்கள்ல அதிமுகவினர் பொது வெளியில பேசாம தானே இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தானே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்தவங்களும் அப்படிதானே இருக்கணும். இல்லை, அப்படிதாங்க இருக்கணும். பட் ஆனால் காங்கிரஸை சேர்ந்தவங்க தாவேக்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் தாவேக்கா போகணும்னு முடிவு பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் திமுக கண்டினியூ ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போகணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தானே போகணும். திமுக நினைக்குது அவங்களா போகட்டும்,
நம்மளா அனுப்பக்கூடாது, அவங்களா போகட்டும் திமுக நினைக்குது. அப்போ எதிர்வினை எப்படி ஆட்டுறாங்க? திமுகவுடைய மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி ஒரு எதிர்வினை ஆற்றுறார். இந்த காங்கிரஸுக்கு வந்து ஒரு செல்லா காசு காங்கிரஸ். இங்கே மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற ஆட்கள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து திமுக கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்றாங்கன்னா இங்கே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க மதுரை வடக்கில் அப்படின்னு சொல்லி அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார். அதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டிக்கவில்லை அப்படின்னு சொல்லி மாணிக்க தாக்கூர் எதிர்வினையாற்றுறார். அதே மதுரை வடக்கு தொகுதியில் நானே என்னை போட்டிடுறேன், கார்கெட்டை சொல்லி நாங்கள் அந்த தொகுதியை வாங்கி போட்டிடுறோம், நாங்கள் பூத்தை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி, பூத்தில் கூட ஆள் இல்லைன்னு மதுரையில் இருக்கக்கூடிய தளபதி அவர் சொன்னார். மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி சொன்னார், பூத்துலலாம் எனக்கு எவனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பூத் இமேஜின் தான் எனக்கு திரும்ப கொண்டு நடந்திருக்கு. அதே இடத்துல நானே போட்டிடுறேன், எங்களுடைய பூத்தை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், அதை உங்கள்கிட்ட காட்டுறோம், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்றப்ப நீங்கள் சும்மா கடந்து இப்படி போக முடியாது, அதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி மாணிக் தாக்கூர் அங்கே போட்டிடணும்னு சொல்லி போஸ்டர்லாம் ஓட்டினாங்க காங்கிரஸ்காரங்க. அதை இவர் வரவேற்று சொல்கிறார், அங்கே போஸ்டர் ஓட்டின யாராக இருந்தாலும் அவன் என்னோட அன்பு தம்பி, அவன் நான் வரவேற்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு எதிர்வினையாற்றுறார். ராஜகண்ணப்பன் ஒன்று சொல்கிறார், இந்த காங்கிரஸில் ஒருத்தர் 2 பேர் நம்மள்ட்ட உரண்டை எழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களெலாம் அடித்து பற்றி விடணும், நீங்கள் கூட்டணிக்கு வந்தாவா வரா கட்டிப்போ, ஏற்கனவே நான் காங்கிரஸில் பாய்ச்சது கேஸ் போட்டேன், மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டனால தான் அதை நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எதிர்வினையாற்றுறார். இந்த எதிர்வினை ஆற்றப்ப மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அவர்களை எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு சொல்லணும். அதேமாரி கிரிச்சோடகர் கூப்பிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு, கூட்டணி பற்றி நீங்கள் எதுவும் பேச வேணாம், நாங்கள் பேசிக்கிறோம், யாருமே பொது வழியில் திமுக கூட்டணி பற்றி பொது வழியில் காங்கிரஸ்காரங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் வச்சாங்க. அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, அப்போ அவங்க அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ மாணிக்கம் தாக்கூர் அங்கே வந்து அமைதி காத்திருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கட்சியுடைய விதிகளையும் தாண்டி, கட்சி தலைவருடைய விதிகளையும் தாண்டி ரொம்ப ஒரு விதிமீற செயல தானே ஈடுபடுறதை நம்ம பார்க்கல. இல்லை அப்படி கிடையாது. அவருங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தான் ஒரு 10 நிமிஷத்தில் விசில் சின்னம் தாவேக்கா கிடைக்குது. தாவேக்காவுக்கு விசில் சின்னம் கிடைத்து விட்டது, இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக விசில் சத்தம் அனல் பறக்கும்னு சொல்லி டிட்டு போட்டது பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ ராகுல் காந்தியினுடைய வியூக அமைப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி போனோட மயிலாடுதுறை சீட்டு கேட்டால் திமுக கொடுக்கல, அந்த காண்டா என்னன்னு தெரியல. ராஜீவ்காந்தியுடைய இன்னொரு கண்ணாக தமிழகத்தில் இருப்பவர் மாணிக் தாக்கூர். இப்போ மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியுமே ராகுல் காந்தியினுடைய சொல் பேச்சுப்படி தான் நடத்துகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து 50 ஆண்டு காலக்கான பழுத்த காங்கிரஸ் அரசியல்வாதி கிடையாது. மாணிக் தாக்கூர் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இங்கே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பழுத்த, பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கிறாங்க, இதயதுல்லா இருக்கிறாரு, பீட்டர் அல்போன்ஸ் ஆகட்டும், நம்ம கிருஷ்ணசாமி ஐயா ஆகட்டும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர்லாம் தங்கபால் ஆகட்டும், அவங்களாம் கம்னு தான் இருக்கிறாங்க. இவர்கள் திடீர் அரசியல் தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி வெளியில் காட்டுறாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய சம்மதம் இல்லாமல் இவர்கள் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை செலுத்த முடியாது, திமுகவை எதிர்த்து பேச முடியாதுன்னு திமுக நினைக்குது. இப்போ மாணிக் தாக்கூர் தன்னிச்சையாக பேசுகிறாங்க நினைக்கிறீங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி தன்னிச்சையாக பேசுகிறாரா? அப்போ ராகுல் காந்தி சொல்கிறத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது அவருக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாரு மாண்புமிகு முதலமைச்சர், தளபதி பேசு, ராஜகண்ணப்பன் பேசு. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாரு பாருங்க, இன்றைக்கி நாங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டோம், போட்ட மறு நிமிஷமே ஆர்எஸ் பாரதி விட்டு போடுறாரு, என்ன ப்ரோ நாங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டோம், அதிகமான ஓட்டுகளை வென்றெடுக்க போகிறோம், எங்ககிட்ட பெண்கள் ஓட்டு அதிகமாக வந்துருச்சு, காங்கிரஸோட 2%, விடுதலை சிறுத்தை 2%, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லல. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாரு, இனிமேல் கூட்டணியில் இருக்க கட்சிகள் வாய் மூடி மௌனமாக இருக்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்குலாம் எதையும் மண்ணாங்கட்டி இதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன சீட்டு கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும் சொன்னாரா இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாருன்னா என்ன விஷயம், காங்கிரஸை சொல்லாமல் சொல்லி வெளியே சொல்கிறார், வெளியே போக சொல்கிறார், நீ தயவுசெய்து வெளியில் போங்க. மாணிக் தாக்கூர் அதுதான் ஒவ்வொன்றும் படிப்படியாக என்னென்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து காங்கிரஸுடன் கூட்டணியில் இருந்து திமுகவோடு இருந்து நாங்கள் தேர்தலில் வென்றெடுக்கும் நினைக்கிறோம், ஆனால் திமுக பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எப்படி இருக்குது, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ரவணே புத்தகத்தை பொதுவெளியில் காட்டக்கூடாது, எடுத்துகிட்டு வந்து நாடாளுமன்றத்தில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசி முடக்கிறார். அவர் எதிர்த்து வெளியில் போகிறப்ப பெரிய கலவரமாவது, அங்கே 10லேருந்து 15 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் மாணிக் தாக்கூர் சஸ்பெண்ட் பண்ணதில் பெரும்பாலான பேர் காங்கிரஸ், இன்னொருத்தர் மதுரை எம்பியாக இருக்கக்கூட வெங்கடேசன், இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதுக்கு ஆதரவு தெரிஞ்சு யாருமே சஸ்பெண்ட் ஆகலையே, யாருமே பின்னாடி வரலையே, அதையும் தெரிவிக்கிறார்ல. நீங்கள் இங்கே மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டு விலகிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்தி கூட்டணியே பாதிக்கும். ஏற்கனவே மம்தா வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் ஓம் பிர்லா மேலே கொண்டு வரதுக்கு கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க.
நாங்கள் தனியாக போய், ஏன்னா அவங்க அங்கே 4 முனை போட்டி ஆயிடுச்சு மேற்கு வங்கத்தில். மம்தா நிற்கிறாங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பாஜக 4 முனை போட்டி ஆயிடுச்சு. நீங்கள் கையெழுத்து தான் போட முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. சரி, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. கெஜ்ரிவால் எப்பயோ சொல்லிட்டார், தேர்தல் முடிஞ்சிச்சு, நாங்கள் தனிச்சு நிற்கிறோம், இந்தி கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார். ஃபருக் அப்துல்லாவும் சொல்லிட்டார். மிச்சம் மீதி இந்தி கூட்டணியில் ஒட்டி கொண்டிருப்பது திமுகன்ற 22 எம்பிக்களும் கூட்டணி கட்சிகளுக்கு சேர்ந்து 40 எம்பிக்கள் ஒட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்திய லெவலில் பாராளுமன்றத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ராகுல் காந்தி எழுப்புனா அவருக்கு பெரும்பான்மையான ஆதரவை கொடுக்கறது யாரு? திமுக. இதே திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்துச்சு. காங்கிரஸ்க்கு இப்ப திமுக ஆதரவு கொடுக்கல. திருப்பரங்குன்ற மேல தீபத்தூணி ஏற்றணும்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் கவர்மெண்ட் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வரப்ப இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் கையெழுத்திட்டதுல, விடுதலை சிறுத்தைகள் கையெழுத்திட்டதுல, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100-110 பேர் கையெழுத்துட்டாங்களா? அப்போ மாணிக் தாக்கூர் நினைக்கிறாரு, நம்ம திமுக இதை கொண்டு வந்தோம்னா நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், அதே ராகுல் காந்தி இதை கொண்டு வரப்போ இவங்க எந்திரிச்சு வரல, இவங்க யாரும் சஸ்பெண்ட் பண்ணல, அப்படியே கமுக்கமாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் இதில் இந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை. இல்லை சார், நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வாதம் தான் வைக்கிறேன். என்னன்னா, இப்போ அதிமுகவில் பாஜகவில் கூட்டணி இருக்குதுன்னு வச்சுப்போங்க. அதில் வந்து அதிமுகவில் சேர்ந்த ஒருத்தர் வந்து பாஜகவை தொடர்ச்சியாக ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னா, அதுவும் பொது வெளியில் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, பாஜகவோட தலைமை என்ன முடிவெடுக்கும்? முடிவெடுக்கிறதுல அடுத்த கட்டங்க. நான் சொல்றது என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிறது இல்லைங்க. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்விட்டு போட்ட உடனே அவர் அடுத்த ட்விட்டு போடக்கூடாதுன்ற அதிகாரத்தை செலுத்தணுங்க காங்கிரஸ். ராஜகண்ணப்பன் பேசின மறு நிமிஷமே ராஜகல்பன் அடுத்தது பேசக்கூடாதுன்ற ஒரு அதிகாரத்தை செலுத்தணுங்க. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதும் மாணிக் தாக்கூர் பேசுறதும் காங்கிரஸ் ஊக்குவிக்கிறது. RS பாரதி பேசுறதும் நம்ம ராஜகண்ணப்பன் பேசுறதும் அழகிரி பேசுறதும் திமுக ஊக்குவிக்கிறது. அப்ப என்ன, 2 பேருக்குமே என்ன கான்செப்ட்? இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, போனா போட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஒரு முற்றுப்புள்ளின்னு வந்ததுன்னா, ராகுல் காந்தி அவர்களை சபரீசன் போய் சந்திச்சாரு, உடன்படிக்கை வரல. ராகுல் காந்தி அவர்களை கனிமொழி போய் சந்திச்சாங்க, உடன்படிக்கை வரல. ராகுல் காந்திலே ராஜா போய் ஊட்டியில சம்பதிச்சாரு, ராகுல் காந்தி அங்கேயே வந்துட்டு அப்படியே போயிட்டார், மைசூர் போயிட்டார், யாரையுமே சந்திக்கல, உடன்படிக்கை வரல. அப்ப கிரிச்சோடங்கரை மாத்துங்க, அவர் இங்க பேச்சு கேட்க மாட்டேன், முகுல் வாசனிக்கு பழைய ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவரை கொடுங்கன்றாங்க, அது ஒத்துக்கல. அப்போ KC வேணுகோபால் நினைக்கிறாரு, நம்ம தாவேக்கா போனால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நம்ம வந்து இங்கே இருந்தால் ஒரு 10 MLAலேருந்து 20 MLAக்கள் தான் பண்ணுவோம், இந்த வாட்டி நம்ம தாவேக்கா போயிட்டு 80 சீட்டு 90 சீட்டு நின்னா நமக்கான பேஸை இங்கே கட்சியை வளர்க்கலாம், நம்மளுடைய பர்சன்டேஜை ஏற்றலாம், ப்ளஸ் இங்கே 20 MLAக்கள் வரதுனால சென்ட்ரல் அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தாவேக்கா உள்ள நம்ம எடுத்துக்கிட்டா கேரளாவில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம், விஜயை வச்சு கேரளாவில் வென்றெடுக்கலாம். புதுச்சேரியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கும், விஜயை வச்சு வென்றெடுக்கலாம். அப்போ 2 மாநிலங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டை விஜய் கொடுக்குறாரு, ப்ளஸ் தமிழ்நாடு கொடுக்குறாரு. MP எலெக்ஷன் வரப்போ நமக்கு வந்து 20 சீட்டு தரேன்ட்டாரு, இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன்ல 30% சீட் தரேன்னு இப்பயே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, மேயர்லேருந்து எல்லாமே இப்பயே சொல்லிட்டார். அப்போ அவங்களோட பிரயாணம் பண்ணுறப்ப இந்த MLA எலெக்ஷன் நமக்கு இப்போ சட்டசபை எலெக்ஷன் பெரிய ஒரு ஒர்த்தில் நம்ம 80 இடம் 90 இடத்துல நின்று நமக்கான ஒர்க்கிங் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி காமிச்சிட்டா, இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, போன வாட்டி அவங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க, அவங்க ஒரு 4% ஓட்டு வாங்கினாங்க. இந்த வாட்டி சும்மா சொல்கிறேன், இப்போ நடக்குமா நடக்குன்னு தெரியல, தாவேக்கால அவங்க நின்று ஒரு 80 சீட் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10% ஓட்டு வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட் சொல்கிறேன். 10% ஓட்டை காங்கிரஸ் வாங்கிடுச்சுன்னா அடுத்த முறை 2023 நாடாளுமன்ற எலெக்ஷனில் திமுக பேரம் பேசும். நீங்கள் 5%னால எங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்தீங்க, நாங்கள் 20% வலுவில் 10% வலுவில் இருக்கோம், எனக்கு 20 சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ரெண்டாவது, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எலெக்ஷனில் டெஸ்டிங் ஒன்று கிடைச்சிருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அவர் வந்து நாளைக்கே பிரதமர் ஆகணும், நாளைக்கே 10-100 MLA ஆகணும்னு அவர் நினைக்கல. அவர் நம்மளுடைய கட்சியை வளர்ப்போம், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர்ப்போம். இன்னைக்கு எல்லா பீகார்லேருந்து அவர் 30 சீட்டு ஏன் வேணும்னு கேட்டார்னா, நம்ம தனித்திறமையை நிரூபிக்கணும். இப்போ ஆட்சியில் பங்குன்னு கேட்கறது ஒரு சதின்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாரு. முதலமைச்சரே கேட்குறாருங்க. முதலமைச்சர் ஒரு ட்விட்டு போடுறார், ஆட்சியில் பங்குன்றது ஒத்து வராது, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு டேராக சொல்லிட்டார். ஒரு இந்தியா டுடே ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டார். சொன்ன மறு நிமிஷமே இது வந்து யாரோ 2 பேர் சதி செய்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறார். அடுத்த நிமிஷமே மாணிக் தாக்கூர் எதிர்வினை ஆற்றாரு. யாரை வைத்து எதிர்வினை ஆற்றாரு? முதலமைச்சரை வச்சே எதிர்வினை ஆற்றாரு. அது எப்படி ஆட்சியில் பங்கு நாங்கள் கேட்பது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் கேட்பது எப்படி சதியாகும்? எங்களுக்கு அதிகாரம் கொடுப்பது எப்படி, நாங்கள் அதிகாரத்தில் வந்து அதிகாரத்தை கேட்பது எப்படி சதியாகும் அப்படின்னு அடுத்த ட்விட்டு போடுறாரு. இதுக்கு மேலே என்ன இருக்கு?
அவங்க என்ன கேட்குறாங்க, சத்தீஸ்கர் நாங்கள் எங்கெங்கே ஆள்றோமோ நாங்கள் ஆட்சி, இப்போ ஜார்க்கண்டில் ஆள்றாங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு மக்களை இது சட்டசபையில் எங்களுக்கு மந்திரி போஸ்ட் கொடுத்து ஆள வைக்கிறாங்க. இங்கே தெலுங்கானாலே ஒரு உதாரணம் இருக்குல்ல, தெலுங்கானாவில் பெரும்பாலான இடத்துல தெலுங்கு தேசம் வென்றெடுத்தாலும் பாஜக கூட்டணியில் இருக்குது. இந்திய தேசிய ஜனநாயக கூட்டம் வந்து அங்கே ஆளுது. ஜனசேனாவுக்கும் சில அமைச்சர்கள் இருக்காங்க, பாஜகவுக்கு சில அமைச்சர் இருக்காங்க. அந்த மாதிரி பல மாநிலங்கள் வந்து கூட்டணி கட்சிகள். அதே மாதிரி எடுத்துக்க மகாராஷ்டிரா எடுத்துங்க, நம்ம பெரும்பான்மையை வென்றெடுத்தாலும் நம்ம பார்ட்னர்ஸை வச்சு, நம்ம பார்ட்னர்ஸ் முதலமைச்சராக இருந்தாலும் ஷிண்டே அவருடைய சிவசேனா கட்சியும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ் கூட அஜித் பவார் மனைவி இப்போ இருக்கிறாங்க, அவங்களும் அமைச்சர்கள் இருக்காங்களே. அந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, எங்களுக்கு அதிகாரத்தை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அதிகாரம் கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு பயம். ஏன்னா நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்து 20 பேரில் 2 மந்திரி சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்க கட்சியை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தேசிய கட்சி இங்கே வேறு ஒன்று ஆரம்பிச்சிடும். தேசிய கட்சிக்கு வேறு ஒன்றா மாநில கட்சி ஸ்கீம்லேருந்து வெளியே போயிடும். தேசிய கட்சியை எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடாது, அது பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் ஆலும் அப்படின்றத திமுகவோட நிலைப்பாடு. அப்போ காங்கிரஸை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு எங்களுக்கு ஒத்து ஊதிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள், அதிகாரத்தில் வர நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன், நான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓரமாக நிற்கிறதுக்கு மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி. இப்போ காங்கிரஸ் நினைக்குது, நம்ம எதுக்கு ஓரமாக நிற்கணும், நம்ம போய் தாவேக்கால் இணைஞ்சு போட்டிக்கிட்டு நமக்கு எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது, நம்ம இப்போ 80 சீட்டு, இப்போ 20 சீட்டு 25 சீட்டு கொடுத்தா 25 சீட்டில் தான் அவங்களோட ஓட்டு சதவீதம். மற்றதுக்கெலாம் நீங்கள் இப்போ பாடுபடுறதெல்லாம் திமுக தான் அறுவடை பண்ணோம். இப்போ நம்ம ஒரு 80 சீட்லேருந்து தோத்தாலும் பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ ஓட் ஷேர்ன்னு இருக்கப்போ நம்ம பாராளுமன்ற எலெக்ஷத்தில் பேரம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். ஏன் நினைக்கலான்னு சொல்கிறேன்னா, முதலமைச்சர் பேசின மறு நிமிஷமே மாணிக் தாக்கூர் ட்விட் போடுறாருன்னா, அப்போ வந்து ராகுல் காந்தியோட இசை இல்லாமல் எப்படி போட முடியும்? மாணிக் தாக்கூர்ன்றது காங்கிரஸோடைய விருதுநகரோட சாதாரண ஒரு எம்பிங்க. அவர் மல்லிகார்ஜுன கார்ஜுனவா, சோனியா காந்தியா, பிரியங்கா காந்தியா, இவர் தருண், நம்ம இவர் திக்விஜய் சிங்கா, சசி தரூரா, இவங்களாம் வந்து பெருங்கொண்ட தலைவர்கள், இந்தியா ஃபுல்லாக அறியப்பட்ட தலைவர்கள். மாணிக் தாக்கூர் இந்தியா ஃபுல்லாக அறியப்பட்ட தவிர ஒரு முதலமைச்சரை துட்டு போடுறாரு. அப்போ யாரும் தைரியத்தை கொடுக்குறது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக என்ன நினைக்கிறது, காங்கிரஸ் வெளியேறணும்னு நினைக்குது. ஆனால் நம்ம சொல்லி வெளியேறக்கூடாது, அதுவாக போகட்டும் நினைக்குது. காங்கிரஸ் நினைக்குது திமுக நம்மளை வெளியேற்றி விட்டது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தால் திமுக ஊழலை விஜயோடு சேர்ந்து சொல்கிறப்ப நம்மளோட ஓட் ஷேர் ஏறும் இது நினைக்குது. உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு சொல்லி தாவேக்காவும் போக முடியாமல் திமுகவும் போக முடியாமல் காங்கிரஸ் தனித்து விடப்படும். அதான் நிதர்சனமான உண்மை. பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்க திமுக திட்டம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இந்த உரிமை தொகை கொடுத்ததுல என்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது அப்படின்னு? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உரிமை தொகை ஒன்றும் திமுக பணத்தை நம்பி அவங்க இல்லைங்க, பொது வழியில் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்க. உரிமை தொகை வந்து தமிழ்நாடு அரசினுடைய வரிப்பணம், தமிழ்நாடு மக்களின் வரிப்பணம். திமுக அறக்கட்டளையில் இருந்தோ முரசொலி அறக்கட்டளையில் இருந்தோ மாண்பு முதலமைச்சருடைய சொத்துல இருந்தோ அது கொடுக்கல. கண்டிப்பா. ரெண்டாவது 3 மாசத்துக்கு உண்டானதை அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. இலவசமா அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. 3 மாசம் கொடுக்க வேண்டியதை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம் முன்னாடி கொடுத்துட்டாங்க. இப்போ மார்ச் உங்களுக்கு வராது, ஏப்ரல் உங்களுக்கு வராது. 2000 மட்டும்தான் இங்கே பழங்குடியினர் மட்டும் தாழ்த்தப்பட்டவரான மக்களுக்காக வந்து உயர்த்துவதற்காக அவருடைய நலத்திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட 11,000 படத்துலேருந்து இவங்க 6,500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. கேட்டிங்களா? அப்போ அந்த 2000 வந்து இப்போ தேர்தல் அறிவித்த உடனே காற்பந்து அரசாங்கத்தில் கண்டிப்பாக மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இருப்பார். அடுத்த முறை அடுத்த 2026 தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷனில் அமைச்சரவை கூடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற முறை அவர் தான் தமிழ்நாட்டுடைய காற்பந்து முதலமைச்சர். அப்போ ஏற்கனவே நீங்கள் தொடங்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள் எதுவுமே தேர்தல் கமிஷன் நிறுத்தாது. மகளிர் உரிமை தொகையை நிறுத்தாது, தவ புதல்வன் நிறுத்தாது, புதுமை பெண் திட்டத்தை நிறுத்தாது, முதியோர்களுக்கு கொடுக்குற உதவி பென்ஷன் திட்டம் எதையுமே நிறுத்தாது. எதை நிறுத்துனா, நீங்கள் புதுசாக ஒரு திட்டத்தை அறிவித்து நான் நிதி கொடுக்குறேன்னா அது ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க தேர்தலுக்கு. அப்போ இந்த 2000 கோடைக்கால நிதி கொடுக்குறாங்க பாருங்க, அது புது திட்டம். அது புது திட்டம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் நம்மளால கொடுக்க முடியாது. இடையில அவங்களோட அன்ஃபாக்ஷன் அவங்க பொங்கல் வந்துச்சுன்னா பொங்கலோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க, தீபாவளியோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. தீபாவளி கொடுக்குறோம், பொங்கல் கொடுக்குறோம். இப்போ பொங்கலும் இல்லை, தீபாவளியில் நட்ட நடுவா வெயில் காலம் கோடை வந்துருச்சு. அப்போ புதுசாக ஒரு பேரை வச்சு கோடைக்கால சிறப்பு நிதி. கோடையே வரல, கோடையில் எவனும் சாவலை, இன்னைக்கு பனி பெஞ்சின்னு இருக்கு, அதுக்குள்ளே கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்றத கண்கட்டி வித்தியாக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த அரசு. உங்களுடைய பணத்தை உங்களிடம் கொடுத்து அவர்கள் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்கிறது எடப்பாடி பொது வழியில் சொல்கிறார். ரெண்டாவது, தேர்தல் டேட்டை அறிவிச்சாங்கன்னா திமுகவுடைய சொந்த பணத்தில் தான் யாருக்கும் பணம் கொடுக்கணும், ஓட்டுக்கு பணம் அப்படி தான் கொடுக்க முடியும். இப்போ மக்களுடைய வரி பணத்திலேயே இவங்க கொடுத்த மாதிரி, திமுக கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்களே. நாங்கள் 5000 கொடுத்தோம், நாங்கள் 5000 கொடுத்தோம், திமுக அறக்கட்டளை கொடுத்த மாதிரி சொல்லணும். நம்மளுடைய வரி பணத்தை, மக்கள் வரி பணத்தை கொடுக்குறத இவங்க கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். அதனால அவசர காலமாக செய்கிறாங்க. இந்த 5000 ரூபா கொடுக்குற இந்த திட்டத்துக்கு ரொம்ப மைன்யூட்டாக யாருக்கும் தெரியாமல்
ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப கிளியராக அரசு எந்திரம் வேலை செஞ்சுதான் பாராட்டுறோம். அதே அரசு எந்திரம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறப்ப ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? எவ்வளோ பெரிய குரல்படியில் அந்த எக்ஸாமே நின்று போச்சு. இதில் காட்டின வேகத்தை, இதில் காட்டின உத்தியோகத்தை, இதில் காட்டின ரகசியத்தை, இதில் காட்டின அரசு எந்திரத்தினுடைய பணியை இதிலையே நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க. கேள்வி ஒப்புமா இல்லையா? நாங்கள் யாருக்குமே சொல்ல, வழக்கு போட்டுருவாங்க, எடப்பாடி வழக்கு போட்டுருவாரு, நாயனார் வழக்கு போட்டுருவாரு, வேறு யாருனா வழக்கு போட்டாங்கன்னா மக்களுக்கு நலத்தர திட்டம் பணி செய்ய முடியாது. அதனால நாங்கள் சீக்ரெட் மிஷனாக இதை செஞ்சு ஒரே விடிய காலில் குட் மார்னிங்கில் குட் டேவே நாங்கள் அமைச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ எவ்வளோ டிபார்ட்மெண்ட் அதில் வேலை செஞ்சுருக்கோம், எவ்வளோ அரசு அதிகாரிகள், அரசு எந்திரம் அதில் வந்து வேலை செஞ்சுருக்கோம். அவர்களெல்லாம் அதில் காட்டுற முனைப்பை இதில் ஏன் காட்டல? அப்போ அரசு எந்திரம் மாண்புக்கு முதலமைச்சருக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா, மற்றதுக்கு வேலை செய்யாதான்ற கேள்வி எழுதா இல்லையா? இது எல்லாருமே கேட்குற கேள்வி தானே. அப்போ நீங்கள் என் வீட்டு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. அது கிடையாது. 2026 பிறந்த உடனே ஜனவரி மாதமே மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் 5 திட்டங்களை அறிவித்தார். அதில் முதல் திட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன்தார் அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் குலவிளக்கு திட்டம் மூலம் 2,000 ரூபா கொடுப்போம். 2,30,00,000. மாண்பு முதலமைச்சர் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1,30,00,000 தான் கொடுத்துருக்காரு. 1 கோடி பேர் இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலருக்கும் தாசில்தார் சண்டை போட்டுனுக்குறான், எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு. சரிங்களா? அப்போ மாண்புகும் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய திட்டத்தை காப்பி பண்ணி தான் இப்போ அறிவிக்கிறார். நாங்கள் அடுத்த முறை தேர்தலுக்கு வந்தால், தேர்தலில் வென்றெடுத்தால் நாங்கள் வந்து 2,000 ரூபா கொடுப்போம், 2.2 திமுக ஆட்சியில் 2,000 கொடுப்போம் சொல்கிறாரா? அப்போ முழுக்க காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் அரசாங்கன்றது ப்ரூவ் ஆகுதா? ரெண்டாவது, மத்திய அரசு ஒரு திட்டம் பண்டிகை காலில் கொண்டு வந்துச்சு. எல்லா தானியங்களும் அட்வான்ஸாக 3 மாதத்துக்கு கொடுத்துருங்க. தீபாவளி டைமில் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, தானியங்களை சேமித்து வைக்காதீங்க, அடிக்கடி மக்கள் அளவு வைக்க வேணான்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. தேசிய வாணிப நுகர்வோர் கழகம் வந்து அரிசி அமைச்சு நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணாமல் கொடுத்துருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்தில் 27 மாநிலமும் 7 யூனியன் பிரதேசமும் அதை ஃபாலோ பண்ணுச்சு. ஆனால் தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ணல. கேட்டால் குடோன் இல்லை, கைரேகை வைக்க முடியாது, எங்களால் கணக்கு பண்ண முடியாது, எங்களோட நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கான, எங்களை ஸ்டாக் பண்ணுறதுக்கான எந்த கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிக்கிச்சு. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா, போதுமான அளவு தானியம் இருக்கிறப்ப மக்களை அழிவிக்காமல், பண்டிகை நேரத்தில் மக்களை வந்து ரேஷன் கடைக்கு வர வைக்காமல், கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் அரிசி வாங்க ஒருத்தன் வந்தானா 20 கிலோ அரிசி 3 மாதம் சேர்த்து 60 கிலோ அரிசியாக கொடுத்து 3 மாதத்துக்கு தான் 3 கிலோ பருப்பை கொடுத்துருன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ரைட்டா? அதை அப்படியே இதில் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணினார். ஸோ குலவிளக்கு திட்டத்தின் காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கரு, கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் மத்திய அரசு சொன்னது காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கராக வச்சு ரெண்டுத்தையும் ஒட்டி இவர்கள் பெருசாக பண்ண மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. இந்த உண்மை நிலையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். எங்களை போன்ற ஆட்களும் பொது வழியில் செஞ்சிட்ருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி.